ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 7. மறுநாள் காலையில் பிரபல ஹோட்டல் ஒன்றின் 6வது மாடியில் தனது பிறந்த நாளை கொண்டாட வந்த மாதவி எனும் இளம் 20 வயது பருவப்பெண் மர்மமான முறையில் கொலை. காதலன் தலைமறைவு. மறைவான காதலன் தன் காதலியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டமா? போலீசார் விசாரணை. பெங்களூரில் வெளியாகும் செய்தித்தாள்கள் அனைத்திலும் முதல் பக்க தலைப்புச் செய்தி இதுவாகத்தான் இருந்தது. மாதவி இறந்த நிலையில் உள்ள புகைப்படமும் அதில் இருந்தது. பாவம், அதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் மாதவி. தொலைக்காட்சியில் எந்த சேனலை திருப்பினாலும் இதுதான் முக்கிய செய்தியாக ஓடிக்கொண்டிருந்தது. நகரத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் இதை பற்றிய பேச்சுதான். பெண்கள் வெளியே வரவே பயந்து கொண்டு வீட்டிலேயே முடங்கி போய் கிடந்தனர். இடம் சென்னை. நிலா மற்றும் நிஷா கொலை வழக்கை ஆராய்ந்து கொண்டிருந்த விஜயும் நிகிதாவும் ஃபைலை விரிவாக படித்து பார்த்துவிட்டு அதன் சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்து முடித்தனர். ரெண்டும் ஒரே மாதிரியாகத்தான் கொலை நடந்திருக்கு இல்லையா நிக்கி? தன் மனைவியிடம் கேட்டான் விஜய். ஆமா விஜய், சேம் டிட்டோ. பிறகு இன்ஸ்பெக்டர் மார்ட்டின் அனுப்பியிருந்த அந்த லண்டன் கொலை கேஸ் விவரங்களையும் படித்து முடித்தனர். இந்த கேஸ்லையும் கிட்டத்தட்ட எல்லாம் அதே மாதிரி இருக்கிறாப்புல தான் தோணுது படித்து பார்த்ததில். இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணிவிடுவோம், என்னன்னு தெரிஞ்சிடும் என்று விஜய் கூறினான். எஸ் விஜய். ஆன் பண்ணு நிக்கி. ஆன் செய்ததும் கணினி திரையில் ஓட ஆரம்பித்தது. ஓட ஓட பார்த்து கொண்டிருந்த இருவரும் திகைத்தனர். முழுவதும் ஓடி முடிந்தது. அதிர்ச்சியில் இருவரும் சிலைகளாய் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய அதிர்ச்சிக்கு காரணம் அந்த கொலையிலும் அதே எழிலன்தான். விஜய், வாட் இஸ் திஸ்? எஸ் நிக்கி, ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே நடந்த கொலையில் வந்த அதே எழிலன் தான் லண்டன் கொலையிலையும் வந்திருக்கான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிக்கி. ஆமாம் விஜய், நானும் எதிர்பார்க்கவே இல்லை. கொலை நடந்த மெத்தட் வேணால் ஒரே மாதிரி இருக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆளே அவனாக இருப்பான்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஸோ கண்டிப்பாக இந்த 3 கொலையும் அவனே தான் பண்ணியிருக்கணும். நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசலாம். அடுத்ததாக என்ன பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் அங்கே வச்சு. ஓகே விஜய். மறுநாள் காலையில் இருவரும் ஸ்டேஷனை வந்தடைந்தார்கள். வாங்க விஜய், வாங்க நிகிதா, உற்சாகமாய் வரவேற்றார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஜய், உட்காருங்க. இருவரும் அமர்ந்தனர். அப்புறம் விஜய், என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர் டீ? இல்லை சார், இப்போ எதுவும் வேணாம், கொஞ்சம் நேரம் போகட்டும். ஓகே விஜய், சொல்லுங்கள். அந்த 2 கேஸ் டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்களா? எனி ஐடியாஸ்? சார், நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போகுது. என்ன சொல்கிறீங்க விஜய்? எஸ் சார், ஒரு 10 நாள் முன்னாடி லண்டனில் இருந்து இன்ஸ்பெக்டர் மார்ட்டின் இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தார். சரி, அதனால் என்ன விஜய்? அவருக்கும் இந்த 2 கேஸுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது சார், சொல்கிறேன் கேளுங்க. எங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்தது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்கள் விஜய், நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஸ் வைக்காமல் சீக்கிரம் சொல்லுங்கள். அப்போ அவர் ஒரு கொலை கேஸ் பற்றி சொன்னார். இங்கே நடந்த இந்த 2 கொலையும் அதுவும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கேன்னு அவர்கிட்ட அந்த கேஸ் டீட்டெயில்ஸையும் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன். அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்று சொல்லி மீண்டும் நிறுத்தினான் விஜய். அப்படி என்ன விஜய் இருந்தது அதில்? 3 கொலைகளும் ஒரே மெத்தடில் இருந்ததா? சேம் மெத்தட் மட்டும் இல்லை சார் என்று மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்தான் விஜய். இன்ஸ்பெக்டர் கண்களை கூட சிமிட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். தட் சேம் கை எழிலன் தான் இதுலேயும் சம்மந்தப்பட்டிருக்கான். என்ன சொல்கிறீங்க விஜய்? திகைத்து உட்கார்ந்து விட்டார் இன்ஸ்பெக்டர். லண்டனில் கொலை பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து 2 கொலை பண்ணியிருக்கானா? சம்திங் சீரியஸ் விஜய். ஆமாம் சார், பார்த்த உடனே எங்களுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. பின்ன அடுத்ததாக அவன் என்ன செய்ய போகிறான்? திரும்ப கொலை தொடருமா? இப்படி இவன் வரிசையாக கொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சந்தேகங்களை அடுக்கினான் விஜய். சரி, நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் விஜய்? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரே இடத்துல கொலை நடந்திருந்தால் பரவாயில்ல. வெளிநாட்டில் எல்லாம் நடந்திருக்குன்னா இந்த மாதிரி இன்னும் வேறு எங்கேயும் நடந்திருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கணும் சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். இது உலக அளவில் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ நாம் எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தணும் சார். நாட் ஓன்லி இந்தியன் போலீஸ், ஆல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா ஆல்சோ. இன்னும் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அதுவரை இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த நிகிதா வாயை திறந்தாள். ஆமாம் விஜய், நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ தான் கொலைக்காரனோட மோட்டிவ் என்ன, எதுக்காக இப்படி கொலை பண்ணுறான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். அதை வச்சு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு என்று தன் அபிப்பிராயத்தை கூறினாள் நிகிதா. ஓகே விஜய், நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் எப்போ வரும்? நாளைக்கு காலையில் வந்துடும் விஜய். அப்படின்னா ரிசல்ட் வந்த உடனே நாளைக்கு நைட் கூட நாம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் சார். இதெல்லாம் உடனே நாம் செஞ்சாகணும். நாம் டிலே பண்ண நமக்கே தான் ஆபத்து. சொல்ல முடியாது ஆபத்து எங்கே எப்படி மறைஞ்சிருக்குன்னு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் மீட்டிங் வச்சா நல்லது. ஓகே விஜய், நான் உடனே அந்த ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நைட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நாளைக்கு காலையில் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்த உடனே சொல்லுங்கள் சார், நாங்கள் வர்றோம். அப்படியே வர்றப்ப இந்த 3 கொலைக்கும் நடுவில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு நோட் பண்ணிவிட்டு வர்றோம். எல்லாம் செக் பண்ணிவிட்டு மீட்டிங்கில் நம்ம என்னென்ன பேசணுன்றதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். ஓகே விஜய், ஷியர். நாளைக்கு நான் ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே சார், நாம் அப்போ கிளம்புறோம் சார். நாங்கள் விஜயும் நிகிதாவும் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினார்கள். அங்கு மூவருக்கும் ஒவ்வொருவர் மனதில் ஒவ்வொரு எண்ணங்கள். ஐயோ, அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ளே எப்படியாச்சும் தடுத்தாக்கணுமே. இது இன்ஸ்பெக்டர். விஜய்க்கோ அந்த எழினலை நினைக்க நினைக்க மனதில் உக்ரம் ஏறியது. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் எல்லாமே. சின்ன வயசு பொண்ணுங்களை இப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக கொண்டு போட்டு போயிருக்கானே. அந்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் இப்படி முளையிலேயே கிள்ளி போட்டானே என்று கோபத்துடன் இருந்தான். நிகிதாவுக்கு இறந்து கிடந்த அந்த பெண்கள் தான் கண்ணில் நின்றிருந்தனர். அவர்களை நினைத்து பரிதாபப்பட்டாள். ஒரு பெண்ணாக அவளுடைய மனம் திக் திக்கென்று அடித்து கொண்டது. ஆனால் ஒரு டிடெக்டிவாக அந்த கொலைகாரனை எப்படியாவது சீக்கிரம் பிடிக்க வேண்டும் என்று வேகத்துடன் இருந்தாள். இப்படி மூவரின் மனதிலும் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க இனம் புரியா உணர்வு ஒன்று அவர்களை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. விஜய் வீட்டிற்கு வந்தும் நடந்து முடிந்த 3 கொலைகளின் சிசிடிவி ஃபுட்டேஜை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து கொண்டிருந்தான். அன்று இரவு ஃபைலை மீண்டும் ஒரு முறை திருப்பி பார்த்துவிட்டு, ஏய் நிகி, என்ன இன்னும் வேலை முடியலையா உனக்கு? வா சீக்கிரம், ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்று மனைவியை அழைத்தான். இதோ வந்துட்டேன் விஜய், இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துடுறேன். 5 நிமிடம் என்றவள் அடுத்த 10 நிமிடங்களில் வந்தாள். என்ன விஜய், சொல்லுங்க. விஜயின் கம்ப்யூட்டர் திரையில் நிஷாவின் கொலை நடந்த அன்று நிகழ்ந்த நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தன. எத்தனை தடவை தான் இதையே திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள்? போர் அடிக்குது விஜய். அதுலேயும் அந்த 3 பொண்ணுங்களையும் பார்த்தா பாவமாக வேற இருக்குது. அதுக்கு பார்த்துட்டே இருந்தால் இன்னும் ஏதாச்சும் கண்ணுக்கு அகப்படுதான்னு பார்க்குறேன். பாவம்தான், என்ன பண்ணுறது? சரி, பின்ன என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? நான் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு இப்போ ஒரு வேலையை தரப்போகிறேன். என்ன வேலை? இந்த 3லேயும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்றதை நீ சொல்லணும். நீ தான் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுவியே, சொல்லு. அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லு, என்ன வேலை? எல்லா பில்லோவுக்கும் கவர் மாற்றணும். இவ்வளவு தானா? லூஸு, கேட்டது தான் கேட்குற. இந்த பெட்ஷீட்டெல்லாம் நாளைக்கு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய போடணும். இந்த மாதிரி பெரிய வேலை சொல்லாமல் இப்படி சின்ன வேலையாக சொல்கிற என்று சொல்லிக்கொண்டே நின்று கொண்டிருந்த அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். இழுத்த வேகத்தில் அவனுடைய மடியில் வந்து விழுந்தாள் நிகிதா. போதும் போதும், ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட போதுமே, உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவீங்களே. இப்போ இதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நம்ம வேலையை பார்ப்போம், சரியா? என்று அவனுடைய கைகளை விலக்கிவிட்டு அவனிடமிருந்து அவசரமாய் விலகி எழப்போனாள் நிகிதா. இதெல்லாம் அப்பப்போ இருந்தால் தான் மனசுக்கு தெம்பு வரும் நிகி, புரியுதா? எனக்கு மட்டும் இல்லை, அது உனக்கும் தான். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி என்று சிரிப்புடன் கூறினான் விஜய். அது என்ன மாயம் வச்சிருக்க நீ? ஒரு முத்தத்தில் மனசெல்லாம் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே உற்சாகம் சந்தோஷம் ஏறுதே. நிகிதா சிரித்தாள். சரி, இப்போ வேலையை பார்ப்போமா? ஓகே. 3 கேஸ்லேயும் என்னென்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கணுன்னா அந்த ஃபுட்டேஜ் உனக்கு திரும்ப பார்க்கணுமா? ஐயோ விஜய் வேண்டாம், நான் சொல்லிகிட்டே வர்றேன், நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
சரி சொல்லு. நிகிதா தான் கவனித்ததையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே வந்தாள். விஜய் அதை டைப் செய்து கொண்டே வந்தான். நம்பர் 1, கொலையான 3 பெண்களுக்கும் வயசு 20லிருந்து 22 வயதுக்குள்ளே தான் இருக்கும். நம்பர் 2, கொலை நடந்த அன்னைக்கு அந்த 3 பொண்ணுங்களுக்கும் பிறந்த நாள். நம்பர் 3, 3 பேருமே அன்னைக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. நம்பர் 4, ஆனால் செலிப்ரேஷனுக்கு முன்னாடியே 3 பேரும் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. நம்பர் 5, 3 பேருக்கும் கழுத்தில் நகமோ பல்லோ பட்டு அது வழியாக தான் ரத்தம் வெளியே போயிருக்கு. நம்பர் 6, 3 பேருக்கும் உடம்புல இருந்து ரத்தம் முழுசுமாக வெளியே போயிருக்கு. நம்பர் 7, ஆனால் வெளியேறிய ரத்தம் முழுவதும் கொலை நடந்த இடத்துல இல்லை. நம்பர் 8, அப்புறம் 3லையுமே எழிலன் என்கிற ஒரே நபர் சம்மந்தப்பட்டிருக்கான். நம்பர் 9, 3லேயும் அவன் லவ்வராக தான் இருந்திருக்கான். நம்பர் 10, உள்ளே போனவன் வெளியே வரவே இல்லை 3 கொலையிலையும். நம்பர் 11, 3லேயும் ரத்தத்தில் எழுதி வச்சிருந்த ஒரு பேப்பர் கிடச்சிருக்கு. அத்துடன் நிறுத்திய நிகிதா சிறிது நேரம் யோசனை செய்தாள். இப்போதைக்கு எனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் எதுவும் ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். பரவாயில்ல, 10 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே இருக்கே, பார்ப்போம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும். இரவு நேரமாகிவிடவே அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு தூங்கச் சென்றனர் இருவரும். மறுநாள் காலையில் 10:30 மணிக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் விஜயை தொடர்பு கொண்டார். ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் விஜய். சொல்லுங்கள் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா சார்? எஸ் விஜய், ரிப்போர்ட் வந்துடுச்சு. நீங்கள் இங்கே வர்றீங்களா? டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார், ஷியர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வர்றோம், நானும் நிகிதாவும். அப்புறம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா சார்? ஆமாம் விஜய், நம்ம இந்தியாவில் எல்லாருக்குமே நான் தகவல் சொல்லிட்டேன். அவுட் சைட் இந்தியா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். எப்படி இன்றைக்கி நைட் மீட் பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் இருக்குது விஜய், நீங்கள் நேரில் வாங்க சொல்கிறேன். ஓ அப்படியா சார், திரும்பவும் ஷாக்கிங் நியூஸா? சீக்கிரம் வர்றோம் சார், பை. தங்கள் வேலைகளை முடித்து கொண்டு வேகமாக கிளம்பி சென்றனர் விஜயும் நிகிதாவும். இவர்கள் ஸ்டேஷனை அடையும் போது இன்ஸ்பெக்டர் ஃபோனில் யாருடனோ பேசி கொண்டிருந்தார். எஸ் சார், கண்டிப்பாக மீட்டிங் இருக்குது. டைம் மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார், பை என்று பேசி முடித்துவிட்டு வைத்தார். வாங்க விஜய். இன்ஸ்பெக்டர் ஜெயராம் மீட்டிங் பற்றி தான் கேட்டுட்டு இருந்தார். ஓகே சொல்லுங்கள் விஜய், பாயிண்ட்ஸ் குறிச்சிட்டு வரதா சொன்னீங்களே, கொண்டாந்துருக்கீங்களா? எஸ் சார் என்று அவரிடம் ஒரு கவரை நீட்டினான் விஜய். அதை மேலோட்டமாக படித்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர். அப்புறம் சார், என்னமோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருக்கிறதா சொன்னீங்களே? எஸ் விஜய், இதே சேம் மெத்தடில் திரும்பவும் ஒரு மர்டர் பெங்களூரில் நடந்திருக்கு நேற்று. ஓ மை காட், என்ன சார் சொல்கிறீங்க? அதுக்குள்ளே இன்னொரு கொலையா? ஆமாம், கொலையான பொண்ணு பேர் மாதவி. பர்த்டே பார்ட்டி அதே எழிலன் எக்ஸட்ரா. அதற்குள் அவருடைய ஃபோனில் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. அடுத்தடுத்து வரிசையாக வாட்ஸ்அப் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. எடுத்து பார்த்தவர், எல்லாமே மீட்டிங் சம்பந்தமான மெசேஜ் தான் விஜய். வெளிநாட்டு போலீஸ் மீட்டிங் அக்செப்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மீட்டிங் லிங்க் உங்களுக்கும் சேர்த்து அனுப்புகிறேன், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க விஜய். ஓகே சார், கண்டிப்பாக. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார், பார்ப்போம். எஸ் விஜய், ரிப்போர்ட்டை படித்தப்புறம் தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது விஜய். அப்படி என்ன சார் இருக்குது அதில்? இந்தாங்க, நீங்களே படித்து பாருங்கள் என்று ரிப்போர்ட்டை எடுத்து விஜய் கையில் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர். அந்த கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தனர் விஜயும் நிகிதாவும். அதில் என்ன இருந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.